ஹாய் கைஸ், மைன்கிராஃப்டில் மொத்தம் 3 பாஸ் மாப்ஸ் இருக்குது. விதர், வார்டன், எண்டர் டிராகன். ஸோ இப்போ ஏன்டா இதை போய் சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு இந்த 3 மாப்ஸுக்கும் தான் நம்ம பேட்டில் வைக்க போகிறோம். ஸோ யார் ஜெயிக்கிறா அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போதைக்கு டிராகன் மட்டும்தான் பறந்துட்டு இருக்கு. மிச்சத்தெல்லாம் நம்ம தான் சமன் பண்ணோம். அதுக்கு முன்னாடி இந்த கிறிஸ்டலெல்லாம் உடச்சிருவோம். அப்போ தான் திரும்ப திரும்ப அந்த டிராகன் ஹீல் ஆகாமல் இருக்கும். ஓகே, எல்லா கிறிஸ்டலையும் உடச்சிட்டே இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சமன் பண்ண போகிறது விதர். ஓகே, இதுக்கு மேலே ஒன்று, இந்த சைடு ஒன்று, அவ்வளோதான். இப்போ ஸ்கல்லை மட்டும் வச்சோன்னா விதர் வந்துடுவியா. ஓகே, விதரை ஸ்பான் பண்ணியாச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு ஃபுல்லாக க்ரியேட் ஆகட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வார்டனை ஸ்பான் பண்ணிடலாம். ஓகேங்க, க்ரியேட் ஆகிட்டியா, வந்துட்டியாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வார்டனை ஸ்பான் பண்ணியாச்சு. ஓகே, இனிமே தான் இந்த 3 வெறித்தனமான மாப்ஸுக்கும் சண்டை நடக்க போகுது. என்னடா சண்டை போடுவாங்கன்னு பார்த்தா இவங்க பேசாடி நிற்கிறாங்க. பாருங்க, டிராகன் அவனுக்கு மேலெல்லாம் பறக்குது, அவன் பேசாடி நிற்கிறியா. அட பாவிங்களா, அப்போ சண்டை போட மாட்டீங்களாடா. ஓகே, இப்போ தாங்க ஆரம்பிச்சிருக்கு சண்டை, வார்டன் வெர்சஸ் விதர். ஓகே, எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா வார்டன் தான் ஜெயிப்பியான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவனுக்கு தான் கொஞ்சம் ஹெல்த் அதிகம். இருந்தாலும் விதர் பார்த்தீங்கன்னா பறந்து பறந்து அட்டாக் பண்ணுமா, பார்க்கல யார் ஜெயிக்கிறா அப்படின்றத. ஓகேங்க, விதர் இருக்கிறதையே இப்போ தாங்க வார்டன் சென்ஸ் பண்ணுது. ஓகே, இப்போ அட்டாக் பண்ணுறாங்களா. விதர் மட்டும்தான் அட்டாக் பண்ணிருக்கு, இன்னும் வார்டன் அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணல. சரி, அட்டாக் பண்ணிடுச்சுங்க, சொன்னோன்னே பண்ணிடுச்சு. ஓகே, இப்போ தான் மொதல் அட்டாக்கே விதர் மேலே விழுகுது. பாருங்கள், இம்னோண்டு ஹெல்த்து தான் குறைஞ்சிருக்கு. வார்டனுக்கும் ஹெல்த் பார் வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். எவ்வளோ ஹெல்த் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். சரி, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வார்டனும் அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. அதனால 2 பாஸ் மாப்ஸும் சண்டை போட ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் எண்டர் டிராகன் பார்த்தீங்கன்னா இதை கவனிக்க கூட இல்லை, அது பேசாட்டிக்கு பறந்துட்டுருக்கு. இவங்க வேறு நேரத்தில் மெசேஜ் அனுப்புகிறாங்க. ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 3 தடவை அட்டாக் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். நான் என்னென்ன வரையும் 3 தடவை நான் கவனிக்காதப்போ அட்டாக் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ கூட அட்டாக் பண்ணிச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா விதர் அட்டாக் பண்ணிட்டே தான் இருக்குது. இருந்தாலும் வார்டனுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த் அதிகம் போல், அதனால தான் இன்னும் சாகாமல் இருக்குது. ஓகே, பாவத்தை இவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரில. இவங்க 2 பேர்த்துக்கு நடக்கிற சண்டையில் எண்டர்மேன்லாம் செத்துட்ருக்காங்க. இப்போ கூட பாருங்கள், 2 பேர் கத்திட்டு பின்னாடியே போயிட்டுருக்காங்க. ஆனால் பக்கத்தில் போனாலே செத்துடுறாங்க. சரி, இவங்க வேறு பார்த்தீங்கன்னா தூணுக்கு பின்னாடிலாம் போய் சண்டை போட்டுட்ருக்காங்க. இவங்க பின்னாடியே என்னை ஓட விடுறாங்க. ஓகே, திரும்ப அந்த சைடு போயிட்டாங்க. இப்போ கூட எண்டர் டிராகனை பார்த்தீங்களா, அது பேசாட்டிக்கு கண்டுக்காமல் இருக்குது. இன்னொரு எண்டர்மேன் கதையை முடிச்சு விட்டாங்க. எத்தனை எண்டர்மேனு, இவங்க சாப்பிட்றாங்களோ இல்லையோ ஏகப்பட்ட எண்டர்மேன் கதையை முடிச்சிட்டாங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா காவாசிக்கு மேலேயே ஹெல்த்து போயிடுச்சு. வார்டனுக்கு எவ்வளோ ஹெல்த்து போச்சுன்னு தெரில. சரிங்க, ரொம்ப நேரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. விதருக்கு பார்த்தீங்கன்னா பாதி ஹெல்த்து கிட்ட போயிடுச்சு. பாதி ஹெல்த்து போனோடனே விதர் ஸ்கெலிட்டனெல்லாம் ஸ்பான் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. பாவத்தை என்ன பண்ணுறது, எல்லாம் உயிர் பயம். ஓகே, வார்டன் அது அப்போலேருந்து பிறந்துட்டுருக்கு. ஆனால் வார்டன் செத்த மாதிரியே இல்லைங்க. இவங்க என்னென்னா மண்ணெல்லாம் தோண்டி தோண்டி சண்டை போடுறாங்க. அட பாவிகளா, இந்த இடத்தையே ரணக்கொடூரமாக ஆக்கிட்டாங்க. ஓகே, விதர் அவ்வளோதாங்க, விதர் கதை முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், என் ஃபோனே லேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு இடத்த கருணக்கொடூரமாக்கிட்டாங்க. அவ்வளோதாங்க, விதர் கதை முடிஞ்சிச்சு. வார்டன் தான் ஜெயிச்சது. ஸோ வேறு லெவல் மேட்ச்சு. அவ்வளோதாங்க, சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அட பாவிகளா, சாகும்போது கூட மொத்த இடத்தையும் பிறந்துட்டு சாகுது. சரி, இந்த வார்டன் வேஸ்ட்டு. அந்த வார்டன் பார்த்தீங்கன்னா குழிக்குள்ளேயே மாட்டிட்டியா. அதனால் இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா புது வார்டனையே இறக்கிட்டேன். சரிங்க, ஐயோ வாய் வேற குளருதா. வார்டன் வெர்சஸ் எண்டர் டிராகன், யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். சரிங்க, என்னடா போய் அறா, இன்னும் சென்ஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய உருவம் இருக்குது, இன்னுமாடா சென்ஸ் பண்ணல. சரி, சென்ஸ் பண்ணிருச்சா, கத்த ஆரம்பிச்சிருச்சுங்க. இனிமேல் தாங்க பேட்டிலே ஆரம்பம். ஓகே, அட பாவிகளை, எண்டர் டிராகனை சென்ஸ் பண்ணிருச்சுன்னு நினச்சா எண்டர்மேனை போட்டு அடிச்சிட்ருக்குங்க. பாவத்தை அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரில. ஒரு வழியாக எண்டர் டிராகனை சென்ஸ் பண்ணிருச்சுங்க. அது அசால்ட்டாக பறந்து போயிட்டுருக்கு. இது பாவத்தை பின்னாடியே ஓடிட்டுருக்கு. ஓகே, மொதல் அட்டாக் என்னடா நடந்துச்சு, டேரெக்டாக அட்டாக் பண்ணிடுச்சா இல்லை வேற எங்கிட்டாவது அட்டாக் பண்ணிடுச்சா. கொஞ்சம் கூட ஹெல்த்தே போலங்க எண்டர் டிராகனுக்கு.
சரி இன்னொருக்க திரும்பி வந்து உட்காருல. அப்போ பாப்பா ஓகே பக்கத்தில் வந்துடுச்சு. எங்கடா ஆளை காணோம்? பின்னாடி போயிடுச்சு போல. நில்லுங்க வரட்டும். ஓகே வந்துருச்சு. இன்னொரு அட்டாக்கு. ஆனால் ஒன்றுமே ஆகலை. எண்டர் டிராகனுக்கு சுத்தமாக கூட ஹெல்த்து போல. பாவத்தை இதாக பின்னாடியே ஓடிட்டுருக்கு. ஆனால் எண்டர் டிராகன் பார்த்தீங்கன்னா இதை மதிக்க கூட, அதாவது கண்டுக்க கூட இல்லை. சரி எனக்கு தெரிஞ்சு எண்டர் டிராகன் இது எத்தனை அடி அடித்தாலும் சாவாது போல். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, எண்டர் டிராகன் நம்மளை தவிர எந்த மாவையும் அடிக்காது. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த பேட்டிலில் யாருமே ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த பேட்டில் இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா யார் ஜெயிப்பான்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த பேட்டிலில் யாருமே ஜெயிக்கலை. என்ன நம்ம விதர் மட்டும் சமாதி ஆயிட்டாரு. ஸோ இறுதி சடங்கு முடிச்சுட்டு நம்ம கிளம்புவோம். பாவத்தை செவனேன்னு போனவனை கூட்டிகிட்டு வந்து சண்டையில் விட்டு கடைசியில் செத்தே போயிட்டியா. அவ்வளோதாங்க, இறுதி சடங்கு முடிச்சாச்சு. ஸோ அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா செகண்ட் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த சேனலோட லிங்க்கை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கமெண்டில் தரேன். ஸோ முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டை தாங்க. ஸோ பாய் கைஸ்.